மர்லின் மன்றோ ஹாலிவுட் மட்டுமின்றி உலகம் முழுக்க தனக்கென பெரும் ரசிகர் கூட்டத்தை வைத்திருந்த அமெரிக்க மாடலும் நடிகையும் ஆவார். தனது கவர்ச்சியான தோற்றத்தினால் அன்றைய இளைஞர்களின் மனதை கொள்ளை கொண்டவர். அப்போதைய ஹாலிவுட் பட உலகை தனது அழகினால் உலகின் மூலை முடுக்குகளில் உள்ள திரையரங்குகளுக்கெல்லாம் எடுத்து சென்றவர். திடீரென ஹாலிவுட்டின் பெரும் உயரத்திற்கு சென்ற இவரது மரணமும் திடீரெனதான் நிகழ்ந்தது. மர்மமான முறையில் மர்லின் மன்றோ அவரது அறையில் இறந்து கிடந்தார். உலகையே தனது அழகினாலும் கவர்ச்சியினாலும் கட்டி வைத்திருந்த மர்லின் மன்றோ பற்றிய யாரும் அறியாத சில உண்மைகளை பற்றி இப்போது பார்ப்போம். ஒரு நபரின் அறிவுத்திறன் குறித்து கணக்கிடுவதை ஐக்யூ என்று கூறுவோம். அந்த வகையில் மர்லின் மன்றோவின் ஐக்யூ 168 என்று கணக்கிடப்பட்டுள்ளது. இது பில்கேட்ஸ் மற்றும் ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் போன்றவர்களை விட அதிகமானது என்பது குறிப்பிடத்தக்கது. மர்லின் மன்றோவின் இயற்பெயர் நார்மா ஜேன் மோர்டென்சன். இவர் ஒரு குழந்தைகள் காப்பகத்தில் வளர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இயற்கையிலேயே அழகாக இருந்த போதும் கூட தனது திரையுலக வாழ்க்கைக்காக மூக்கு மற்றும் கன்னம் பகுதிகளில் பிளாஸ்டிக் சர்ஜரி செய்திருந்தார் மர்லின் மன்றோ. மர்லின் மன்றோவிற்கு வைர நகைகள் பிடிக்காதாம், முத்து நகைகளை தான் விரும்பி அணிவாராம். ஆனால் தனது புகழுக்காக வெளியிடங்களுக்கு செல்லும் போது வைர நகைகள் அணிய வேண்டிய கட்டாயத்தில் இருந்தார். மர்லின் மன்றோவுக்கு அவரது பருவ வயது வரை திக்குவாய் இருந்ததாம். பின் வளர வளர அது மறைந்து விட்டதாக அவரே கூறியிருக்கிறார். மன அழுத்தம் ஏற்படும் போது அவருக்கு திக்குமாம். அவர் அப்போது அணிந்திருந்த உடைகள் இப்போது மிகவும் விலை உயர்ந்ததாக கருதப்படுகிறது. அமெரிக்க அதிபர் கென்னடியின் பிறந்தநாள் விழாவில் அவர் பிறந்தநாள் பாடல் பாடும்போது உடுத்தியிருந்த உடை $1 மில்லியன் விலை போனதாம். இவர் கடைசியாக உயிருடன் இருந்தது பிராங்க் சினாட்ரா என்பவரது இடத்தில்தான். மர்லின் மன்றோவை கென்னடியுடன் உறவில் இருக்கக்கூடாது என்று ஒரு மாஃபியா தலைவன் வற்புறுத்தியதாகவும் அதன் மறுநாளே மர்லின் மன்றோ அவரது வீட்டில் மர்மமான முறையில் இறந்து கிடந்ததாகவும் கூறப்படுகிறது. 1949ஆம் ஆண்டு பிளேபாய் என்னும் நாளிதழ் இவரது நிர்வாண படத்திற்கு வெறும் $50 தான் கொடுத்ததாம். மர்லின் மன்றோவிற்கு நன்கு சமைக்க தெரியும். ஆயினும் தனது உடலை பேணி காக்க வெறும் பாலும் முட்டையும் தான் சாப்பிடுவாராம். ஒருமுறை தனது கணவர் ஜோவிடம் தான் இறந்துவிட்டால் தனது கல்லறையில் வாரம் தவறாது மலர்கள் வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அந்த வார்த்தைக்காக 20 வருடங்களாக வாரம் 3 முறை மர்லின் மன்றோவின் கல்லறைக்கு சென்று மலர்கள் வைத்துவிட்டு வந்தாராம் ஜோ. தாயாக வேண்டும் என்ற ஏக்கம் இருந்தது மர்லின் மன்றோவிற்கு. ஆனால் கடைசி வரை அது நடக்கவே இல்லை. அவருக்கு கருச்சிதைவு ஏற்பட்டுவிட்டது. ஒரு முறை கூட அகாடமி அவார்டுக்கு மர்லின் மன்றோ பரிந்துரைக்கப்படவில்லை. இவர் ஒரே ஒரு முறை கோல்டன் குளோப் விருது மட்டும் வாங்கியிருக்கிறார். மர்லின் மன்றோ இறந்துவிட்டார் என்ற செய்தி கேட்டு இவரது ரசிகர்கள் பலர் தற்கொலை செய்து கொண்டார்களாம். இதை பற்றிய செய்திகள் நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகையில் வெளிவந்துள்ளது. மர்லின் மன்றோ தனது வாழ்க்கையை பற்றி மை ஸ்டோரி என்ற சுயசரிதை எழுதியிருந்தார். ஆனால் இந்த புத்தகம் இவர் இறந்து 10 ஆண்டுகள் கழித்து தான் வெளிவந்ததாம். மர்லின் மன்றோவிற்கு தனது படங்களின் வசனங்களை மனப்பாடம் செய்வது மிகவும் கடினமாம். ஒரு படத்தில் இட்ஸ் மீ சுகர் என்ற வசனத்தை உச்சரிக்க சுமார் 60 டேக்குகள் எடுத்தாராம். 60